Um, as per uh, as per Article 15(5), states can make special provisions by law for advancement of any social and educationally backward classes of citizens and for the scheduled caste or any scheduled tribe, in so far as such special provisions of their admission to educational institution, which of the education institutions are covered under the provisions. ஸோ வந்துட்டு ஆர்டிகல் 15(5) கீழே என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன வரும்னா, எய்டட் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் அன்எய்டட் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தான் வரும். மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து ஏன்னா ஆர்டிகல் 15(5) ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கனால அது மாதிரி எஸ்சி எஸ்டி கவர் பண்ணும்போது மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபிக் தனி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ் யார் இது எல்லாமே கொடுக்கும்போது ஒன்லி எய்டட் ப்ரைவேட்டும் அன்எய்டட் ப்ரைவேட் மட்டும் தான் வருவாங்க. ஸோ மைனாரிட்டி வரமாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லைக் இதில் எந்த இதுக்கு சொல்லியிருக்கீங்க, எதில் சோஷியல் எக்கனாமிக் பேக்வர்ட் எஜுகேஷன் பேக்வர்ட் சொல்லியிருக்கீங்க? இப்போ இது சோஷியல் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்கிறது வந்தாமே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக வரதா இருக்கும். இந்த ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ஆர்டிக்கல் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அக்ராஸ் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இது எதுக்குன்னா வந்துட்டு உங்களுக்கு இது எஜுகேஷன் கொடுக்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் தான் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எக்கனாமிக் ரைட்ஸ் கொடுக்குறதுக்காக பேசுகிறாங்க. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அது லைக் போயிட்டு நீங்கள் அது பாண்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு லைக் ஒரு பேஸே அந்த சர்ஃபேஸ் லெவலில் எடுத்துக்கிட்டால் போதும். இது எல்லாமே வந்து எஜுகேஷன் பற்றி பேசுனால தான் சோஷியலி எஜுகேஷன் பற்றி பேக்வர்ட்னஸ் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பேக்வர்ட்னஸ் வந்து லைக் இப்போ இந்தியாவில் வந்து பேக்வர்ட்னஸ்ஸு சோஷியல் பேக்வர்ட்னஸ் பார்ப்போம். இப்போ வந்து சோஷியல் பேக்வர்ட்னஸ் வந்து காஸ்ட்டு, ஜெண்டர், செக்ஸு, அப்புறம் வந்து ரிலிஜன் மூலமாக பார்க்குறது. எஜுகேஷன் பேக்வர்ட்னா அது ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன், லிட்ரஸி. இப்போ எக்கனாமிக்னா வந்து அவங்க வந்து பர் கேபிட்டா இன்கம் அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு பார்க்குறோம். இப்போ ரிசர்வேஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து என்னென்னா சோஷியல் பேக்வர்ட்னஸ் பற்றி இல்லை எஜுகேஷன் பேக்வர்ட்னஸ் வச்சு தான் முன்னாடி ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மண்டல் கமிஷன் வரைக்கும் என்ன கேஸ் வந்துச்சுல, மண்டல் கேஸு, இந்திரா சாணி கேஸ் 1993 94. ஸோ அதில் வந்து என்னன்னா ஒன்லி ஆன் சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ், சோஷியல் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் தான் வந்துட்டு கொடுக்கணும், எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இதை வந்து வயலேட் பண்ணி தான் இப்போ வந்து நமக்கு 101 அமெண்ட்மெண்ட்டா இப்போ வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது. ஸோ இதை வயலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் வச்சுட்டு நமக்கு இது வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த மண்டல் கேஸ் கொடுத்த ஜட்மெண்ட்டை மாற்றி சம் ஃபார் ரீசன்னால இப்போ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு அது மூலமாக எஜுகேஷனை வந்து அது மூலமாக ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஸோ வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து மெயினாக பார்க்குறது ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் பார்க்கும்போது சோஷியல் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ், ரிசர்வேஷன் எல்லாமே சோஷியல் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் தான் பார்க்குமா, சோஷியல் எஜுகேஷன் பேக்வர்ட்னஸை பார்ப்பாங்க. இப்போ வந்து ஏன்னா எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்ங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவ். பிகாஸ் இது வந்து எஜுகேஷன் பேக்வர்ட்னஸ் என்ன இருக்குன்னா, ஒரு 3 ஜென்ரேஷன் வந்து எஜுகேஷன் கொடுத்தா அவங்க வந்து சோஷியல் எம்பவர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தரை வந்து எதை வச்சு எதை வச்சு மெஷர் பண்ணுங்கிறது ஒரு ப்ராப்பரான க்ரைட்டீரியா கிடையாது எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்க்கு. பிகாஸ் இது தமிழ்நாட்டில் ஒரு பர் கேபிட்டா இன்கம்க்கு ஒரு எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இருக்கும், அதே நார்த் ஈஸ்டில் வந்து வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இது வந்து ஒரு கிரே ஏரியாவாக இருந்து ப்ராப்பராக இல்லாதனால எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் ப்ரெசென்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இன்னும் இந்த ஒரு டிபேட்டபிள் எவால்விங் கான்செப்டாக இருக்குது. இது ஸ்டில் எவால்வ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. ஏன்னா வந்துட்டு இப்போ பர் கேபிட்டா இன்கம் என்னன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, இப்போ ஜாட்ஸ் அவங்களாம் வந்து லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி, ஜாட்ஸ், பட்டேல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னாக வந்து அக்ரிகல்ச்சர். ஆனால் வந்து இப்போ வந்து லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது.
லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும்போது பெருசாக இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே வந்து சின்னதாக ஓவர் பீரியட் ஆஃப் ஜென்ரேஷன் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆப்சல்யூட்டாக அவங்க இன்கம்ன்றது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சருங்கிறத ரெனிமினேட்டிவ் ஆக்டிவிட்டியாக இல்லை. ஸோ அதுக்காக தான் இவங்க எப்போ எல்லாருமே வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டர் ஜாபுக்கு மூலமாக வராங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் தேவைப்படுது. ஏன்னா வந்து இருக்கிற காம்படிஷனில் வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு என்னென்னா எங்களுக்கும் லேண்டு வேணும். அவங்க பொலிட்டிக்கலாக வந்து ஒரு டாமினேட்டான ஸ்ட்ராங்கான காஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க வந்து என்னென்னா அவங்க இது கவர்மெண்ட் செக்டரில் வரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிசர்வேஷன் கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ சோஷியல் பேக்வர்ட்னஸ் வந்து இப்போ ஆஃப்டர் 21st சென்ச்சுரியில் வந்து சோஷியல் பேக்வர்ட்னஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன இப்போ வந்து அவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, ஓபிசியில் வந்துட்டு சோஷியலி பேக்வர்ட் கிடையாது. இப்போ இருக்கிறது எக்கனாமிக் தான் பேக்வர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் க்ரைட்டீரியாவில் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டா இப்போ வந்து இந்த இடபிள்யூஎஸ் க்ரைட்டீரியா கொண்டு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போதைக்கு எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் கொண்டு வரலான்ட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் டிபேட்டபிள் இஷ்யூ.